ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிம்பிள் மெத்தடில் காரக்குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம். வெந்தயம் வந்து ரொம்ப மஸ்ட். ஏன்னா வெந்தயம் வந்து காரக்குழம்புக்கு வந்து டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் போடும்போதே கொஞ்சம் சால்ட்டு நம்ம சேர்த்துட்டா வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக குக் ஆகும். ஆனியனும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் இருக்கவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஹோட்டல் சாப்பாடு இல்லாமல் இந்த மாதிரி வீட்டிலே குக் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே இது கூட நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிளான கத்திரிக்காய், முருங்கைக்காய் காரக்குழம்பு தான். டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் நம்ம வந்து கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பச்சை வாசனை போனதுமே பாருங்கள், கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டால் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பாயில் ஆயிரும். சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சைட் டிஷ் எதுவும் கூட தேவையில்லை. பட் இருந்தாலும் ஒரு எக்கு, அப்பளம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றலாம். வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன்னா, வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் வந்து நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இது கூட நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன்னா, இது கூட நம்ம வந்து புளி தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா காயெல்லாம் வந்து வேகாமல் போயிடும். ஸோ நம்ம வந்து இது கூட வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நார்மல் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வரும்போது அப்போ புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வரும்போது நம்ம புளி தண்ணி சேர்த்து இறக்கிடலாம். சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய், இது கூட மாங்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நம்ம வில்லேஜ் ஸ்டைல் காரக்குழம்பு இது. ஏன்னா அப்போ உடனே முருங்கைக்காய், கத்திரிக்காயெல்லாம் பறித்து உடனே இதில் வந்து தேங்காய் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி காரக்குழம்பு ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. இப்போ காயெல்லாம் வெந்த பிறகு நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்னா, காயெல்லாம் வந்துட்டதுமே புளி தண்ணி நமக்கு தேவைக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் ஒரு லெமன் சைஸ் புளி நான் வந்து எடுத்து நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொதிக்க விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் போதும். புளித்தண்ணி ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு பாருங்கள், புளித்தண்ணி ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு காரக்குழம்பு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆகிருக்கு. சூப்பரான காரக்குழம்பு ரெடி. இப்போ நம்ம இது வந்து ரைஸு, ஒரு எக்கு, அப்புறம் வந்து அப்பளம், அதுக்கப்புறம் நீங்கள் வேணாம் சாப்பாடு வத்தல் அந்த மாதிரி என்னை பேச விடாமல் என்னோடய கோழி கத்திகிட்டே இருக்கான் பாருங்கள். நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னோடய கோழி வந்து சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கான். அவன் சாப்பாடு இன்னும் கொடுக்கல அவனுக்கு நான், அதனால் சவுண்டு கொடுத்துட்டே இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு காரக்குழம்பு ரெடி. காரக்குழம்பு, எக்கு, அப்பளம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி காரக்குழம்பு சாப்பிட நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கா? பார்க்கும்போது நமக்கு வந்து சாப்பிட்ணுன்னு தோணும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.